வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரெசிபி வந்து நெய் சோறு. 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். பாஸ்மதி அரிசி வந்து எப்போதுமே நல்லா திருகிட்டு கழுவிக்கோங்க, இல்லைன்னா ஒரு வித ஸ்மெல்லு வரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட சிறிதளவு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாசி பூவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நறுக்கின பெரிய வெங்காயம் 2, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் 3. இதில் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பொதுவாகவே வீட்டில் நெய் சோறு வந்து ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லாவே வதங்கி வந்தோடனே சிறிதளவு புதினாவும் மல்லி இலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், இதுக்கு அதிகம் சேர்க்கணும்னு தேவையில்லை. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. கூட சேர்த்துட்டிங்கன்னா அரிசி குழஞ்சிரும், கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் அரிசியும் நல்லா வெந்து சம அளவு வர்ற வரைக்கும் வேக விடுங்க. அரிசியும் தண்ணியும் ஈவன் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி 15 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தம் பண்ணிடுங்க. விசில் வந்தால் ஒரு விசில் கணக்கு. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் இறங்கினோன்னே ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுவையான பாய் விட்டு நெய் சோறு ரெடி. இதை உடனே கரண்டி வச்சு கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் போல் ஆறுனதுக்கு அப்புறம் கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். காலையில் அதிக வேலை இருக்கணும்லாம் நினைக்க தேவையில்லை. நெய் சோறு செய்கிறதுக்கு ரொம்பலாம் நேரம் தேவைப்படாது, டக்குன்னு செஞ்சிடலாம். நார்மலாக நம்ம எப்போதும் செஞ்சு கொடுக்குற ரெகுலர் சாப்பாடை விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸும் காலி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு நாவல் பழம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.